என்ன நடந்ததுல? ப்ரேயர்ஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது கஷ்டம் வந்தாக்க நம்ம யாராவது சாஸ்திரம் சொல்கிறவங்கிட்ட ஜோஷியக்கிட்ட போயிட்டு ஐயோ என் கஷ்டத்தில் எப்படி போக வைக்கலதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பகவான்கிட்ட போய் வேண்டிக்கிறது யாருமே இல்லை. அது தெரியவே தெரியாது யாருக்கும். ஆக்சுவலாக நம்ம எல்லாம் சாஸ்திரம் போய் பார்த்து ஐயோ ஜாதகம் எப்படி இருக்குது, ஜாதகம் என்ன இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், அதுதான் நம்ம யோசிப்போம். ஆனால் போய் கிருஷ்ண பகவான்கிட்ட போய் வேண்டிக்கலாம்ன்றது யாருக்கும் புத்தி இல்லை. நம்ம டிவோட்டிஸ்க்கு இல்லை. அதுதான் இப்போ நான் சொல்கிறது இல்லையா? இந்த மென்டாலிட்டி தான் விட்டு விடணும். இப்போ பாரு, எல்லோரும் கலந்து பிரம்மாஜி கிட்ட போனாங்க. பிரம்மா சொல்லிட்டு ஐயா என்னால் முடியாது காரியம் இது, எங்கள் அப்பா கிட்ட போகலாம் அது எல்லோரும் போகிறாங்க. அப்போ தான் போகிறவங்க க்ஷீரசாகரம் பார் கடல். அதான் அங்கே போயிட்டு விஷ்ணு சொல்கிறார் கவலைப்படாது. யாராவது ஒரு பிள்ளை போய் அம்மா அப்பா கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் இது கஷ்டமாக இருக்குன்னாக்கா அவங்க நீ கஷ்டத்திலே முழுங்கி விடியன்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டோம். அதுபோல் கிருஷ்ண பகவான் கூட சொல்லவில்லை, நீங்கள் கவலைப்படாதீர்கள் நான் வருகிறேன். நன்றாக புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அது நல்லா கிளியராக கிருஷ்ணகிட்ட சொல்லணும். கிருஷ்ணனுக்கு தெரியாதுன்றதில்லை. எதுக்கு கிளியராக நம்ம சொல்லணும்? கிருஷ்ணனுக்கு தெரியாத நம்மளுடைய கஷ்டங்கள் கிருஷ்ணனுக்கு தெரியாது என்றது இல்லை இல்லையா? நம்ம கஷ்டம் கிருஷ்ணனுக்கு தெரியாதா? தெரியும் இல்லையா? இருந்தாலும் நம்ம தெளிவாக கிருஷ்ணனுக்கு சொல்லணும். எதற்காக? அப்போ தான் அவர் கவனிப்பார். இலகாட்டி அவருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் கவனிக்க மாட்டார். எதுக்கு சொல்ல பார்க்கலாம். என் கிளாஸ்க்கு வந்தவங்க அத்தனை பேர் ஈஸியாக ஆன்சர் சொல்லணும்னு நான் கேட்குற கேள்விகளுக்கு. அப்போ தான் 50% கொஞ்சம் வந்திருக்கிறீங்க. ஃபார் அவர் திஸ் இஸ் வேக் ஆன்சர். இது கூட இது டிஸ்ட்ராக்ட் ஆகுது. சரண்டரிங் 50% வந்திருக்கிறாரு, இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட். நம்ம தெளிவாக பகவானுக்கு சொல்லணும். ஏதோ இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் இருக்கணும். ஒரு கஷ்டம் எனக்கு வந்துடுச்சு, அந்த கஷ்டம் கிருஷ்ண பகவானுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் நான் ப்ரே பண்ணும்போது அந்த கஷ்டத்தை தெளிவாக கிருஷ்ணருக்கு சொல்லணும். எதற்காக? அப்போ தான் கிருஷ்ணனுக்காக நம்ம நல்லாக புரிஞ்சு கொண்டோம் எதற்காக நம்மளுக்கு இந்த கஷ்டம் வந்து. அந்த கஷ்டம் கொடுத்ததே கிருஷ்ணர் தான். கஷ்டத்தை கொடுத்ததே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணனுக்கு தெரியாதுன்றது இல்லை. ஆனால் நம்ம நன்றாக புரிஞ்சு கொண்டோமோ இல்லையா எதற்காக நம்மளுக்கு அந்த கஷ்டம் வந்தது என்றது முதல்ல நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். வயிற்றில் வலி என்றால் ஐயோ எனக்கு வயிற்று வலி இருந்தது நல்லது. எதற்கு? நான் நிறைய பச்சை மிளகா சாப்பிட்டேன், பஜ்ஜி. லோகம் வந்து வீட்டில் பச்சை மிளகா பஜ்ஜி அந்த மாதாஜி கொடுத்தாங்க, நல்லா இருந்து நான் நிறைய சாப்பிட்டேன், அதுக்கு தான் எனக்கு வயிற்றில் வலி. அதை காரணம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? பேவர் எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுனாக்கா கஷ்டமாக இருந்தாக்கா இன்னும் 4 கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்க போகிறோம். ஆனால் அது நம்ம ரியலைஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஓப்பன் ஹார்ட்டாக கிருஷ்ணகிட்ட நம்ம பேசுவோம். அப்போ கிருஷ்ணா நான் கொடுத்த கஷ்டத்துக்கு பலிதம் கெடுத்து விட்டது அவன் புரிஞ்சு கொண்டான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவனுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்தே அவன் புரிஞ்சு கொண்டான். இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் பண்ண மாட்டான். இனிமேல் கஷ்டங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பார். நம்ம சரியாக சொல்லவில்லை என்றால் கிருஷ்ணாக்கும் இவனுக்கு இன்னும் நல்லா வரல, இன்னும் நல்லா கொடுக்கணும், இவனுக்கும் இன்னும் நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இன்னும் கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? பகவானுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கிருஷ்ணகிட்ட போயிட்டு கதிரி கதிரி அழுவினாலும் அவ சிரிச்சுக்கிட்டே புல்லாங்குயல் ஊதி கொண்டே இருப்பார். காரணம் நம்மளுக்கு அவன் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தால் இது புரியவில்லை.
20 ஆண்டுகளாக நான் சாண்டிங் தானே பண்ணிட்டு இருக்கிறேன். கிருஷ்ணா உனக்கு கண்களே இல்லையா? என்னை நீ பார்க்கவே மாட்டியா? நான் இப்போ சொல்கிறது புரியுதுங்களா? நம்மளுக்கு அந்த உணர்வு என்றது வரணும். அதற்காக தான் அவர் கஷ்டத்தை கொடுக்குறார். யாருமே பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன கஷ்டம்? எதனால நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கின்றோம்? எதற்காக நம்ம ஏதாவது ஸ்லோகத்தில் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக நம்ம கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம்? கிருஷ்ணா, எதற்காக கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம்? மனசஸ்தியானி இந்திரியாணி. இப்போ கூட சொல்லுதுங்களே, மனசஸ்தியானி இந்திரியாணி அப்படி என்ன அர்த்தம்? மனசஸ்தியானி இந்திரியாணி, நம்ம மனசை நம்ம வசத்தில் வச்சுக்கொள்றது இல்லை. நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியவில்லை. மனசை கண்ட்ரோல் பண்ணுறதில்லை. மனசே ரெண்டு. ஒன்று என்ன, ரெண்டாவது என்ன? நம்மளுடைய மனமே ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி. எப்போ உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களோ அப்போ அது ஃப்ரெண்டாக இருக்கும். எப்போ கண்ட்ரோல் பண்ணவில்லையோ அப்போயே அது எனிமி. எனிமி வெளியே இல்லை. எனிமி வெளியே இருக்கின்றவர் யார்? வெளியே இருக்கின்றவர் யார்? யாரை நம்ம எனிமி நினச்சிக்கிறோம்? அவன் யார்? அவன் கிருஷ்ணாவுடைய பிள்ளை. வெளியே நம்ம யாரை எனிமி நினச்சிட்டு இருக்கிறோம்? அவன் கிருஷ்ணாவுடைய பிள்ளை. ஆனால் எனிமி, நிஜமான எனிமி யார்? நம்ம மனசு தான். உண்மையை புரிஞ்சு கொண்டாமல் அவன் மேலே நம்ம சொல்லிக்கொண்டு புடம்பாகிறது எனக்கு இந்த கஷ்டம், அவனால தான் எனக்கு இந்த கஷ்டம். வாசனத்துக்கு அப்படி இல்லை. பகவான் அப்படி தவறு பண்ண மாட்டார். அவர் பண்ண பாவத்துக்கு உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். நீ பண்ண பாவத்தை தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறாய். அவனால தான் எனக்கு இந்த மாதிரி கதி அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் கஷ்டத்தில் கஷ்டம் அதிகமாக தான் வரும். அதனாலே என்ன சொல்லணும்? அதனாலே நாட் ஃபைண்ட் ஃபால்ஸ் வித் அதர்ஸ். அவன் தான் பகவானை புரிஞ்சு கொண்டான் என்ற அர்த்தம். யார் மேலும் தவறுகள் காணக்கூடாது. அடுத்தவங்களுக்கு தவறுக்காக நம்மளுக்கு தண்டனை பகவான் கொடுக்கவே மாட்டார். புருஷன் குடிச்சிட்டு என்னை அடிச்சு உயிரை எடுக்க, ஒரே முட்டை கூட எடுக்க மாட்டேன்றான். அவனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம். எல்லாம் பகவான் மேலே தவறு சொல்கிறது. ஒரு ஜென்மத்தில் நம்ம எந்த புருஷனாக இருந்தோமோ, எந்த பெண்மணிக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தோமோ, இந்த ஜென்மத்தில் இன்னொருத்தன் நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கணும். அதுதான் உண்மை. பகவான் அந்த மாதிரி தவறு சொல்ல மாட்டோம், பண்ண மாட்டான். அப்போ தான் நம்ம பக்தன். புரியுதுங்களா?